வரும்போது தனுஷ்கோடி போயிட்டு சன்செட்டு பார்த்துட்டு வந்தாலும் பிளானு. உள்ள ஃபோனு ஹெல்மெட்டு எதுவுமே அலோடு இல்லைன்ட்டாங்க. அதான் வீடியோ எடுக்க முடியல. அவங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கு எண்டில். ஸோ ஒரு வழியாக செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும். ஓ பா, கிளைமேட் நல்லா இருக்குது. லைட்டாக தூர போடுது. இங்கே ஃபுல்லாக மழை வேகமாக இருக்குது. அங்கே கொஞ்சம் ஸ்கை கிளியராக இருக்குது. அதனால ரெயின் கோட்லாம் போடல. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ போயிட்டு இங்கே ஒரு இண்டியன் இருந்துச்சு. ஸோ இங்கே பவர் இருக்கான்னு கேட்டு பெட்ரோல் போட்டால் போக வேண்டியதான். இங்கே பவர் இல்லைன்ட்டாங்க இந்த இண்டியனில். நார்மலே போடலாம். போகிற வழியில் எங்கேயாவது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்னும் இருக்குது, 2 ஸ்டிக் இருக்குது. இதை வச்சு அசால்ட்டாக பாதி தூரம் போகலாம். 150 கிலோமீட்டர் தாராளமாக போகலாம். ஸோ போகிற வழியில் ஒரு பங்க் கூட இருக்காது. எங்கேயுமே இல்லைன்ற பட்சத்தில் நம்ம எங்கேயாவது போய் பவர் போட்டுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ எங்கே போகிறோன்னா நம்ம இவர் இருக்கார்ல அப்துல் கலாம் சாரோட மெமோரியல். ஸோ அங்கே தான் போயிட்டு, ஸோ ஆக்சுவலி மார்னிங் தனுஷ்கோடியில் சன்ரைஸ் பார்த்துட்டு திரும்பி வரும்போது இங்கே போகலாம் தான் போனேன். பட் கரெக்டாக நான் 8:50 போனேன். 9 o'clock ஓப்பன் சொன்னாங்க. சரி எதுக்கு 10 minutes வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டேன். போகும்போது கிளம்பிட்டு போய் பார்த்துக்கலான்ட்டு. ஸோ இப்போ கிளம்பியாச்சு. மணி இப்போது 10 ஆகிற போகுது, 9:53. ஸோ அங்கே ஒரு ஹாஃப் அன் வச்சா விட 10:30 இங்கேருந்து கிளம்புவா தான் பிளான். ஸோ மேக்ஸிமம் 10:30 கிளம்பிடணும். ஏன்னா அப்போ தான் அட்லீஸ்ட் மதியானம் ஒரு 2:30 இல்லை 3க்காவது போக முடியும். அப்படி போனால் தான் இன்றைக்கி வீக் டேஸ்னால கொஞ்சம் கன்னியாகுமரிலையும் கொஞ்சம் இடத்த சுற்றி பார்க்க முடியும். அதான் பிளான் வச்சுருக்கேன். சோப்பனில் தான் இருக்கான். உள்ள போய் பார்க்கலாம். பேக் என்ன பண்ணுறது, இங்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம் பசாம. உள்ள பேகு, ஃபோனு, கேமரா எது எடுத்து கூட தான். ஒரு லாக்கர் வைக்கலாம், அதை விட இல்லைன்றாங்க. சரி ஓகே. கூப்பிட்றாரு. சூப்பருங்க. பேக் இல்லைன்னு சொன்னாங்க. நான் போய் போனேன்னா திருப்பி கூப்பிட்டு அங்கே வச்சுட்டு போங்க அப்படின்னாங்க. சைடில் ஒரு ரேக் மாதிரி இருந்துச்சா, நான் பார்த்துக்குறோம் நீங்கள் வச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. வச்சுட்டு நான் மொபைலு எதுவுமே உள்ள கேமரா எதுவுமே அலோடு உள்ள இது அவ்வளோ பண்ணலாம்னா. ஆனால் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு உள்ள சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல, நீங்களும் நேரில் வந்து தான் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போது நல்லாயிருக்கும். செம்ம மெயின்டெனன்ஸு சூப்பராக வச்சுருந்தாங்க. நிறைய விஷயம் இருந்துச்சு. அவர் பண்ண அந்த அக்னி ராக்கெட் இருக்குல்ல, அதோட மாடலு எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கன்னியாகுமரி தான். அண்டு கரெக்டாக எவ்வளோ தூரம் இருக்குது இன்னும். நான் அங்கேயும் ஒரு ஆல்ரெடி அங்கே ரூம் புக்கே பண்ணிட்டேன். இங்கே ராமேஸ்வரம் வந்து ரூம் ஜஸ்ட்டு பேசி வச்சேன் இது மாதிரி வரேன்னு சொல்லி, அவ்வளோதான். பட் அங்கே பார்த்தேன் ரூம் நல்லா இருந்துச்சு, ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி அதான் புக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அங்கே ரூம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ கரெக்டாக அது இங்கேருந்து 291 கிலோமீட்டர்ஸு, 5 hours 40 minutes, ஈவினிங் 4 o'clock போகணுன்னு காட்டுது. 300 கிலோமீட்டர் 6 hours தான், ரொம்ப அதிகம் தான். தெரில எவ்வளோ காட்டுதுன்ட்டு. இதோட 3வது வாட்டி பாம்பன் பாலம் ஏற போகிறோம். ரோல் ஆகுது. இப்போ காலையில் இங்கேருந்து பார்க்கல, நம்ம சூப்பராக இருக்குது. இங்கேருந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வியூ தெரியுது எனக்கு. உங்களுக்கு தெரியாது கோப்ரோவில். அப்பா வா, நாம ஒரு லொக்கேஷன் தெரியுதா? ஓ வா,
ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். ஸோ நேற்று கடைசியாக கிராஸ் பண்ண டோவில் இப்போ ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணிட்டோம். எப்பா என்னடா இது சரி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் எடுத்துகிட்டு டக்குன்னு போயிடணும். ஏன்னா 250 கிலோமீட்டர்ஸ் தானே, ஒரே பிரேக் தொழில் ஒரு ஃபியூல் பிரேக் எடுப்பேன், அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பிரேக், அவ்வளோதான். நல்லதுன்னு போயிடணும். நேற்று ஒரு ரோட்டில் வந்தோம், அந்த வழி தான் இருக்குது. ஆமாம் அதே தான். அங்கே வந்து லெஃப்ட் கட் வச்சு நம்ம அந்த சைட்லேருந்து வந்து இப்படி இந்த பக்கம் வந்தோம். இப்போது இப்படிக்கா போகிறோம். ஸோ இன்னும் 245 கிலோமீட்டர்ஸு, 4 hours 45 minutes காட்டுது. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் போகிறோன்ட்டு. அடுத்து அடுத்து எங்கே இண்டியன் வருதோ பார்த்து நிறுத்திட்டு போகிறேன். எங்கேயுமே இண்டியனும் இல்லை, அப்படி இருந்தாலும் பவர் பெட்ரோல் இல்லை. ஸோ அப்படியே போகிறது வேஸ்ட் தான். போய் போயிடுவேன் எங்கே இருக்கும். கிளைமேட் வேறு லெவலு. மேகமும் இல்லை, வெயில் அடிக்குது நல்லா. ஆனால் எனக்கு ஹீட்டு தெரில, மேபி கடல் பக்கத்தில் இருக்கோம்ல, அதனால தெரில நினைக்கிறேன். ஸோ நல்ல கிளைமேட் தான், இப்படியே இருந்தால் ஓகே. சரி பெட்ரோல் போட்டுருன்ட்டேன். இப்படியும் இப்போ ஓவர் கிடைக்காது நினைக்கிறேன் எங்கேயும். சரி அதான் ஒரு இன்டின் மாட்டுச்சு, அப்படியே நார்மல் பெட்ரோல் போட்டுடலான்னு சொல்லிட்டு என்ன இருக்கு. வேறு எடுத்து வாங்கணுமா? ஸோ கைஸ் இப்போ தான் பெட்ரோல் போட்டேன். 1100 ரூபா ஆச்சு. 11 லிட்டர்ஸ் பிடிச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. பெட்ரோல் 100 ரூபா இங்கே லிட்ரு. 11 லிட்டர்ஸ்னால் எவ்வளோ மைலேஜ் கொடுத்து வச்சுருக்கு இப்போது பவரில்? அப்போது ஆல்ரெடி 350 ஓடி இருந்துச்சு ஃபஸ்ட்டு இப்போ நான் போடும்போது. இப்போ வந்து ட்ரிப் மீட்டர் 745 அப்படின்னா 350, 450, 550, 650, 750, 400 கிலோமீட்டருக்கு 5 இது கம்மினா பரவாயில்லையே. 37 கிட்டே கொடுத்தோன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பவரில் ஒரு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுக்குது மைலேஜ். சலோ ஸ்டார்ட். வண்டி எதுவும் வரல. அல்ஹாஜ் ஷேக் அஹமத் ஜலாலுதீன் மெமோரியல் ஆர்ச், கீழக்கரை. இந்த ஊர் பேர் நிறைய வாட்டி இங்கே கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது, ஆனால் எங்கே இருந்தால் ஞாபகம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வரும்போதும் நான் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணல ரெக்கார்டிங்க. இந்த மாதிரி தென்னந்தோப்பு நிறைய இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பெரிய தென்னந்தோப்பு தான், எவ்வளோ பெருசு. உள்ளே என்ன மேடு மாதிரி இருக்கு, சின்ன மலை மாதிரி இருந்த மேலே மரம்லாம் இருக்கு மேலே என்னன்னு தப்பியே. ரெண்டு சைடு ஃபுல்லாக தோப்பு தாங்க இருக்கு. சாயல்குடின்னு சொல்லி ஒரு கிராமத்துக்குள்ளே கூட்டு வந்துருக்கு. கிராமம் இல்லை, ஊர், சாரி கிராமம்ன்ட்டேன், ஒரு ஊருக்குள்ளே கொண்டு வந்துருக்கு. டிராஃபிக்காக இருக்குது. இவ்வளோ நேரம் காலியாக இருந்துச்சு ரோடு, இப்போ ஃபுல் டிராஃபிக். என்ன பண்ணுறேன் வெய்குடியா? ஒரு சின்ன வாட்டர் பிரேக் சமதாக கிடச்சிதா, அதான் நிற்கிறேன். ஏன்னா செம்மையாக இருக்குல்ல. ஃபுல்லாக செம்மண்ணு. எஸ், ஒரு 10 நிமிஷம் என்ன வாட்டர் பிரேக்கு. கிளம்ப வேண்டியதுதான். ஆமாம், வெயில் இப்போ தான் தெரிய ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ வெயில் இருந்துச்சு, ஆனால் தெரில அந்தளவுக்கு. மேபி மூவிங்கில் இருந்ததுனால தெரியலன்னு தெரில. திரும்பி போனால் தெரியும். வண்டி வந்து போனா மட்டா உட்காரணா. நான் நின்ன இடத்துக்கு ஆப்போசிட்டில் வேறு ஒரு அண்ணா இருந்தார். அவர் கடை போட்டிருக்காரு போல். என்ன கடைனா இது கல் விற்றுட்ருக்காரு, அப்புறம் பணம் எல்லாம் அதெல்லாம் விற்றுட்ருக்காரா. அவர் பார்க்குறாரு, யாரா அவன் என்னடா பண்ணுறாரு. நான் என்ன பண்ணேன், ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன், நானே செல்ஃபி அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன்னா அந்த கெட்டப்பு பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்தாரு. ஸோ இன்னும் 194 கிலோமீட்டர்ஸ் இருக்குது.
அண்டு 3 hours 25 minutes காட்டுது. 4 o'clockன்றதை 3:30 கொண்டு வந்துட்டேன் கூகுள் மேப்ஸ் டைமு. இப்போ நின்ன உடனே மறுபடியும் 3:42 ஆகிடுச்சு. மறுபடியும் 3:30 கொண்டு வரணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பிரேக் விட்டாச்சு. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு பிரேக் விடுவான்னு தெரில, பார்ப்போம். கைஸ் ஆக்சுவலி கோப்ரோவோட பேட்டரி ஃபுல்லாக காலி. ஸோ அதில் மாற்றலாம் தான் நின்னேன். தூத்துக்குடி கிட்டே இருக்கும், இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தூத்துக்குடிக்கு. இதுதான் உப்பு ஆலை மாதிரி இருக்குது. இதுதான் உப்பு ஆலையோ, அந்த உப்பு செய்வாங்களே அந்த இடமும் அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக லாஸ்ட்டு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிராமம் தான். சூப்பராக இருந்துச்சு. ரோடு செம்ம ரோடு, டிராஃபிக்கும் இல்லை, பரவாயில்ல. கிராமத்துலேயே இவ்வளோ நல்லா ரோடு போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. ஓகே கிளம்பலாமா? ஓகே, ஃபோனையும் சார்ஜ் போட்டேன். கன்னியாகுமரிக்கு 153 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. இது 152. ஓகே, ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆமாங்க, ஃபுல்லாக உப்பு தான் போல். பா எவ்வளோ இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. உப்பு ஒயிட்டாக தான் இருக்கும் சொல்கிறேன். மலையா இருக்கு. ஐயோ, என்ன திரும்பி தூர போடுது. நோ, ஆஹா, நேற்று மாதிரியே இன்றைக்கும் இப்படியே கூட்டின்னு போதே மேப்பு. நேற்று இதே தான் ஆச்சு. கரெக்டாக ஒரு நேற்று ஒரு 70 கிலோமீட்டர் இருக்கும்போது மழையில் மாட்டினேன். இன்றைக்கி 142 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேயே கரெக்டாக மழைக்குள்ளே கூட்டிகிட்டு போதே. அப்பாடா, ஒரு வழியாக ஏதோ ஹைவேல எடுத்து சேர்க்குது போலையே. இப்போ தான் இது மாறி தான் இருக்குது. வேற லெவலு. ஒரு வழியாக ஒரு மாதிரி ஹைவேமே வந்திருக்கு இப்போ தான். இதுக்கு முன்னாடி இந்த ரோடு ஓகே தான், பட் ஹைவேலாம் இன்னும் வேறு லெவல். வாங்க வரலாம். இனிமேல் டைம் 3:40 போவீங்கன்னு காட்டுது. போகிறோம், அதுக்கு முன்னாடியே போகிறோம். இப்படிலாம் போனால் எவ்வளோ தூரம் வேணால் போகலாம், பிரச்சனையே கிடையாது. டோலா, ஆமாம். இன்றைக்கி டோலை பார்த்துட்டா ஞாபகம் வருது. இன்றைக்கி நம்ம அவ்வளோ டோலே கிராஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு டோல் பார்த்தீங்கன்னா அதான் அங்கே ராமேஸ்வரம் வெளியே வந்த உடனே ஒரு யூஸே பண்ண டோல் வச்சு பார்த்தீங்களா, அதை கிராஸ் பண்ணோம். அதோட இப்போ தான் டோல் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் நான். ரைட்டு தானே இவனும். ஓகே, போ நிற்காத போ. நன்றி, மீண்டும் வருக. இதுக்கு தூத்துக்குடியில் தான். ஓ எஸ், தூத்துக்குடி மாநகராட்சி இது நன்றி மீண்டும் வருகன்னு போட்டாங்க. ஸோ அப்படின்னா தூத்துக்குடியிலேருந்து வெளியே வந்தாச்சு. செம்மையாக இருக்குல்ல, லைனாக இத்தனை லைட் முடிச்சிருக்காங்க. நைட்டு வந்தால் செம்மையாக இருக்கும். எத்தனை லைட்டு. இன்னும் 84 கிலோமீட்டர்ஸ். ஸோ இன்னும் 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் லெஃப்ட் கட் பண்ணணும், அதாவது நாகர்கோவில் பைபாஸ்க்கு. ஸோ அங்கேருந்து ஐ திங்க் ஸ்ட்ரெயிட்டோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 1.5 கிலோமீட்டர்ஸ் போனால் தெரிஞ்சிடும். குற்றாலம் திருப்பி லெஃப்ட் தான் போகணும். எஸ், லெஃப்ட் தான். பாளையங்கோட்டை. ஓ,
மறுபடியும் லெஃப்ட் போனீங்கன்னா திருச்செந்தூரம், நேராக போனீங்கன்னா கன்னியாகுமரி. மலைக்கு நடுவில் குடஞ்சி ரோடு போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்குல்ல. பா சூப்பராக இருக்கு. ஃபோட்டோ எடுக்கணும் இங்கே நின்று கண்டிப்பாக. அது எப்படி செமையாக இருக்குல்ல. இந்த இடம் தான் தெரில எனக்கு. இந்த சிங்கம் படம் அப்புறம் ஜில்லா கூட 2 மலையை குறைஞ்சிட்டு இதே மாதிரி ரோட்டில் தான் ஷார்ட்ஸில் எடுத்துருப்பாங்க. தெரியல கரெக்டாக இந்த இடம் தான்ட்டு. அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதுவும் தூத்துக்குடி பக்கத்தில் தான் சொல்லுவாங்க. இது தூத்துக்குடி கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் பக்கத்துல. சூப்பர் சாம. ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், இது முடிஞ்சு போமா. இந்த மேப்புக்கு வேறு அப்பப்போ பைத்தியம் பிடிச்சது, திடீர்னு யூட்டர்ன் போட சொல்லுது. ஐ திங்க் இது இன்னையோட 3வது டோல் நினைக்கிறேன். எஸ், உங்கள் ஃப்ரெண்டில் தெரியாது, கேமரா கொஞ்சம் மங்களா தெரியும் நினைக்கிறேன். எனக்கு தெரியுது என் கண்ணில் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட்ஸ் நினைக்கிறேன். தெரியுது மலை, வெஸ்டர்ன் காட்ஸ். எஸ், அதுவும் தூரத்தில் ஒரு மலை மேலே மேகம் தாட்டி நிற்குது, அது தெரியுது இங்கேருந்து. பா செமையாக இருக்கு. எவ்வளோ ஹைட்டு மலைலாம். ஃப்ரண்ட்டில் குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் பேக்கில் இருக்க தெரியுமா தெரில. அது அப்படியே அந்த மேகத்துக்கு பின்னாடி லைட்டாக மறைஞ்சி தெரியுது அப்படியே ஆஃப். ஓப்பா வேற லெவலில் இருக்கு வியூ. ஓ பாருங்க, ஸ்ட்ரெயிட்டு ரோடு ஃபுல்லாக அங்கே இவ்வளோ பெரிய மலை. சரி, இந்த கோப்ரோ விட அப்பப்போ ஹேங் ஆகுது, உசுர வாங்குது அப்பப்போ. அது அங்கேருந்து எடுக்கலாம் பார்த்தேன், நல்ல வேலை. க்ளவுஸை போடாமல் கிளம்புறோம் போகிறேங்க. ஒரு கை ஒரு மாதிரி இருக்குன்னு, ஒரு கை ஒரு மாதிரி இருக்குன்னு பார்க்குறேன். பா எவ்வளோ விண்டு மில்லுங்க, கண்ணுக்கு தூரம் வரைக்கும் வெறும் விண்டு மில் மட்டும்தான் அங்கே இருக்கு. பா 100 கணக்கில் இருக்கும் போல. வந்துட்டோம். ஸோ இது லெஃப்ட் கட் பண்ண சொல்லுது. இங்கேருந்து கரெக்டாக 6 கிலோமீட்டர்ஸ் தான். Officially entered into Kanyakumari. Super. வேற மாதிரி
ஒரே ரூம்ஸாக தான் இருக்கீங்க நிறைய. ஏன் அப்படி திருப்புறான் வண்டியை? ரிவர்ஸ் எடுக்க போகிறானோ இருக்கும். ஓடு, இங்கே இது பவர் இருக்குங்க 6 லெவலு. ஓ அதான் அந்த சர்ச்சு. ஓ சூப்பர். ராஜா இப்படி வழி எங்கள் இங்கே என்ட்ரன்ஸ். rooms, hall, kitchen, dining. So guys, actually room போயிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு எங்கே ஏதாவது இங்கே போகலான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேன் ஊருலேயே. ஸோ மோஸ்ட்லி இங்கே கோயில் தான் இருக்கும். நாளைக்கு மார்னிங் தான் போயிட்டு இப்போ நம்ம இது பார்க்கணும், சன்ரைஸ் பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு இடம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது நாளைக்கு போக முடிஞ்சது வீடியோ எடுத்துகிட்டேன்னா நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அப்படி இல்லைனா நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோமோ அந்த டெஸ்டினேஷன் கிளம்புவோம். ஸோ இப்போ வந்து நான் கையில் தான் பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கேன் கோப்ரோவை. என்ன பண்ணேன், சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு பவர் பேங்கில் சார்ஜ் போட்டு பேக்கில் போட்டேன் கோப்ரோவை. அதுக்கப்புறம் கோப்ரோ பேக்கில் போட்டவுடனே அதை மவுண்ட் பண்ணுற ஸ்க்ரூ ஒன்று இருக்கும் ஹெல்மெட் கூட சேர்த்து. அந்த ஸ்க்ரூவை ரூமில் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ எடுத்து ஹெல்மெட்டில் மாற்றலாம்னு பார்த்தா ஸ்க்ரூவை காணோம். அப்புறம் என்ன பண்ண கையில் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இப்போது இந்த வீடியோ தான் முடிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ சன்செட் பாயிண்ட்டில் போய்ட்டு ஒரு டைம் லாஸ் போட போகிறேன். ஸோ டைம் லாஸை போட்டு அதை இந்த வீடியோவோட சேர்த்துட்டு அதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் போட்ட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரைட்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் அதில் வரும் உங்களுக்கு. ஸோ அடுத்த பாட்டில் பார்க்கலாம். பாய்.